பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்போடு 3000 ரூபாய் பரிசு தொகை விநியோகம். சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை உச்சி மாநாடு. முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் 8920 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். நாற்பத்தொன்பதாவது சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். 6 பேருக்கு கலைஞர் பொற்கிழி விருதுகளை வழங்கி கௌரவம். அன்பளிப்பாக வந்த 4 லட்சம் புத்தகங்களை நூலகங்களுக்கு வழங்கி இருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. 2 இளைஞர்கள் சந்தித்தால் புத்தகங்கள் பற்றி பேச வேண்டும் என்று வேண்டுகோள். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவிற்கும் இடமில்லை. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். பாருங்க, ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். அதிமுகவுடன் சில கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. டிடிவி தினகரன் தொடர்பான கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமி பதில். தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வருமா? அதாவது தான் நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. கூட்டணி குறித்த கேள்விக்கு பொறுத்திருந்து பார்க்குமாறு பதில். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தை பிறக்கும், அதுவே பொறுமையாக இருக்கு. உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஏற்கனவே திமுக மற்றும் தாவேகா ரெண்டு சைடுமே கொடுத்திருக்காங்க. உங்களுடைய முடிவுகள் வந்து எப்படி இருக்க போகுது? பொறுமையா இருங்க. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை நாளை சந்திக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பிரதமர் மோடி இம்மாத இறுதியில் தமிழகம் வரும் நிலையில் கூட்டணியை இறுதி செய்ய பாஜக மும்முரம். அதிக சீட் கேட்டு அதிமுகவுக்கு பாஜக நெருக்கடி தரவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தொகுதிகளை விட யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதே முக்கியம் என்றும் பேட்டி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் யாருக்கும் எங்களுடைய கூட்டணியில் எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் செயல்படுவோம். பாமக சார்பில் கூட்டணி பேச அன்புமணிக்கு தகுதி இல்லை. பழனிசாமி அன்புமணி கூட்டணி ஒரு நாடகம் என்றும் ராமதாஸ் விமர்சனம். அன்புமணி கூட்டணி பேசுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் யாரோடு சேர்கிறேனோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். வரும் 18ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளோடு மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி ஆலோசனை. அதிகார பகிர்வு தொடர்பாக கருத்துக்கள் எழுந்துள்ள நிலையில் முக்கியத்துவம் பெறும் கூட்டம். சென்னை மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும். மாநகராட்சி நிர்வாகத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு.
முழுவதும் கல்லூரிகளில் களை கட்டும் பொங்கல் விழாக்கள். நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். திருவாரூர் நாகையில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் நாளை கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்களில் ஜனவரி 10ஆம் தேதி மிக கனமழை. 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 272 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் சரிவு. 5 நாட்களில் 80 காசுகள் குறைந்து 5 ரூபாய் 60 காசுகளாக நிர்ணயம். தங்கள் கட்சியின் முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை மூலம் கைப்பற்ற அமித்ஷா முயற்சி. அமலாக்கத்துறை சோதனை நடந்த அலுவலகத்தில் அதிரடியாக நுழைந்து பார்வையிட்ட பின்பு மேற்குவங்க முதல்வர் மம்தா குற்றச்சாட்டு. எந்த கட்சியையும் குறிவைத்து சோதனை நடத்தவில்லை என்றும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் சோதனை நடத்தியதாக அமலாக்கத்துறை விளக்கம். தாங்கள் பணி செய்தபோது மம்தா உள்ளே புகுந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாகவும் குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கு 500 விழுக்காடு வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டம் என தகவல். ரஷ்யாவிடம் எண்ணெய் இறக்குமதி செய்வதால் வரியை அதிகரிக்க முடிவு. வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் ஏற்றி வந்த எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்காவுக்கு ரஷ்யா கண்டனம். சர்வதேச கடற்பரப்பில் சட்டவிரோத நடவடிக்கை என குற்றச்சாட்டு. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. 5 போட்டிகளை கொண்ட தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி கோப்பையை தக்க வைத்தது. இசையமைப்பாளர் இளையராஜா என்றுமே தயாரிப்பாளர்களுக்கு காப்புரிமையை கொடுத்ததில்லை. உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இளையராஜாவுக்கு ஆதரவாக இயக்குனர் R.K. செல்வமணி சாட்சியம்.